ரவி சொன்ன கேள் ரவி, அவங்க எல்லாம் திட்டம் போட்டு எண்ணி உன்னை பிரிக்க பாக்குறாங்க. நீ ஊட்டிக்கு நிச்சயமா போக கூடாது. அம்மா வேணும்னா கண்டிப்பா போக கூடாது. அம்மா பேச்சு கேளுப்பா. கண்ணே சொன்ன கேளு கண்ணே. அவன் தான் போயிட்டானே, அப்புறம் என்ன அம்மா நொம்மா கண்ணு கண்ணு மூக்கு மூக்கு. உனக்கு பணம் தானே முக்கியம், அதை அப்படியே காட்டி புடிச்சிட்டு படுத்துக்க. போயா நீ போயிட்டா நான் வாழ மாட்டேனா? என் பிள்ளைகளோட நான் வாழ்ந்து காட்டுறேன். டேய் நீங்களும் எங்கடா போறீங்க? நாங்களும் அண்ணன் கூட ஊட்டிக்கு போறோம். நன்றி கேட்ட பசங்களா, போங்கடா போங்க. என்ன இருந்தாலும் என் பெரிய பொண்ணு தான் என் பேச்சை கேட்பா. மாமி நான் மாமா கூட ஊட்டிக்கு போறேனே. ஐயோ அவனுங்களை நம்பி போவாதடி, பைத்தியக்காரச்சி. பைத்தியக்காரச்சி நீதான். ஏய் போங்க எல்லாரும் போங்க. ஏண்டி இதெல்லாம் ஏன் பிள்ளைங்க, ஏன் பிள்ளைங்க, என் பேச்சு தான் கேட்கும்னு சொன்னீங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் யாரு பிள்ளைங்கன்னு. நீ பண்ண திமிருக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே பைத்தியம் முடிச்சு லோ லோ லோன்னு அலைய போற பாருடி. ஆமாயா அலைய போறேன், பைத்தியம் முடிச்சு அலைய போறேன். போங்கயா எல்லாரும் போங்க, போங்கயா. நான் தனியாவே வாழ்ந்து காட்டுறேன். என்கிட்ட கொடுமா. எனக்கு சார் இங்க அமுதாங்கிற ஒரு பொண்ணு 4-5 சின்ன குழந்தைகளை அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா இந்த பாருங்க, நான் என் மாப்பிள்ளை படிக்கட்டு கட்ட குந்திக்கிட்டு இருக்கிறான். சொல்றீங்களா? சொல்றேன். அப்பா டேய் எங்கடா உங்க அண்ணே? வெளியே இருக்காங்க. வெளியே இருக்காங்களா? சரிங்க வா. 203 ரூம்ல தான் ஒண்ணன் தங்கி இருக்கான். அங்க கொண்டு போய் உங்க அண்ணி பசங்களை விட்டுரு. அண்ணன் ரூம்ல எப்படிப்பா? டேய் உள்ள நடக்கிறத பாப்போம். போடா. டேய் மாப்பிள்ளை வாடா. அண்ணி நமக்கு ஏற்கனவே ரூம் போட்டுருக்காங்களா? ரூம் நம்பர் 203 கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா? வாங்க போலாம். ஏன்பா இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல நாம தங்க போறோம்? என்ன நீ ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடத்துறவங்க பணம் கொடுக்க போறாங்க, நாமளா கொடுக்க போறோம்? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க போலாம். அண்ணி அது நீங்க அப்படியே மேல லிப்ட்ல போயிட்டு இருங்க. நான் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். இப்படி வாங்க போங்க. அப்பா நான் தப்பிச்சப்பா. நீ கூட போக வேண்டியதே நிக்கிறேன். யார் வாங்கி அடிக்கிறது? சத்தம் போடுறேன். சூப்பர் ரூம்பா, இங்க தங்கிடலாம் போல இருக்கு. டேய் ஹோட்டல்ல குளிச்சு ரெடியா அவங்க வெளில போவோம். ஐயோ இந்த குளிர்லையா? நான் குளிக்க மாட்டேன்பா. உள்ள சுடு தண்ணி வரும்டா. ரூம் நம்பர் 203 ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க தானே கொடுத்திருக்கீங்க? இல்லையே, சிறந்த தம்பதிக்காக பரிசு வாங்க வந்திருக்காங்களே மிஸ்டர் ரவிக்குமார் அமுதா, அவங்களுக்கு தான் அலாட் பண்ணிருக்கு. அப்போ இங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன் எதுவும் நடக்கலீங்களா? இல்லைங்களே, அப்படியே தான் நடக்கலையே. சரி வெல்கம். அண்ணி அண்ணி ஏண்டா என்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? ஸ்கூல் ஃபங்க்ஷன் சொல்லி தானே கூட்டிட்டு வந்த? ஆமா நீ. அவங்க வேற ஏதோ ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அது நீங்க வரணும்னு தான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? என்ன பைத்திய கட்சி நினைச்சீங்களா? அவன் மேல தப்பு இல்லம்மா, நான் தாம்மா போய் சொல்லி வர சொன்னேன். ஏமாமா எனக்கு இந்த உறவு வேண்டானதால நான் ஒதுக்கி இருக்கிறேன். மறுபடியும் நீங்க வர வச்சு என்ன ஏன் இப்படி ஹிம்சப்படுத்துறீங்க? அதுக்கு இல்லம்மா, உங்க 2 பேரும் சிறந்த தம்பதிகளா தேர்ந்தெடுத்திருக்காங்க. விழாவுக்கு அவன் கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல அவன் பக்கத்துல நீ இல்லன்னா வந்திருக்கிறவங்க எல்லாம் கேவலமா நினைப்பாங்கம்மா. ஓஹோ, அவர் மரியாதையை காப்பாத்துறதுக்காக நான் சூடு சொன்ன விட்டுடுமா? அதுக்காக சொல்லம்மா. என்ன சொல்றீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து பரிசு வாங்குறது? மச்சான் முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப தெரிஞ்சு தரமா. உன்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்காகவே அவன் இங்க வந்திருக்காமா. ஏமாமா நீங்களும் அவரோட சேர்ந்து போய் பேசுறீங்க? அப்படி அவர் திருந்தினவரா இருந்தா இத்தனை நாளைக்கு அப்புறம் என்ன ரூம்ல பாக்குறாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கலாம்ல. அவர் திருந்து வாங்குற நம்பிக்கை எனக்கு எப்பவும் போயிடுச்சு. நான் வரேன். அம்மா தயவு செஞ்சு போகாதம்மா. அவனுக்காக இல்லைனாலும் சரி, எனக்காகவாவது நீ இருந்து இந்த பரிசு வாங்கிட்டு தாமா போகணும். இந்த குடும்ப மானமே உன் கையில தாமா இருக்கு. அம்மா இத கையா நினைக்கிறமா, காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறோமா. நீ மச்சாட்ட பேசவே வேணாம், பரிசு வாங்கிட்டு அப்படியே போயிரு. ஆமாமா சொன்னா கேளுமா. வாமா வாமா போலாம். சொன்னா கேளுமா. வா 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 வா. டேய் ராமு,
மாமாவை பார்த்து பேசாம வந்துட்டோமே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. 3 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமா, போலாம் போலாம். எது மாமாவா? வேண்டாப்பா, அக்கா தெரிஞ்சா தோலை உரிச்சிடும். தெரியாதுடா, நம்ம 3 பேரும் போயிட்டு வந்துருவோம்டா. நான் வரலப்பா, ஏற்கனவே மாமாக்கு என்ன கட்ட பிடிக்காது. இதுல வேற நான் ஒரு எதுக்க போனா என்ன அடிச்சாலும் அடிச்சிடும். நான் வரலப்பா. அதெல்லாம் மாமா அடிக்க மாட்டாரு, நம்ம போய் பார்த்துட்டு வர்றேன்டா. சரி, நான் வேணா வெளியே நிக்கிறேன், நீங்க வேணா போய் பாத்துறாங்க. ராமு, அன்னைக்கு ஏதோ கோபத்துல அடிச்சிட்டேன், திரும்பவும் நடிப்பனாடா. ஏன்பா வந்தவங்க நீங்களாவது என் கூட பேசிருக்கலாம்ல? அதனால இல்ல மாமா, என்னால தானே நீ அக்காவும் பிரிச்சுட்டீங்க. மறுபடியும் எதுக்கு வம்புன்னு நான் உங்களை பார்க்க வரல மாமா. நாங்க 3 பேரும் வேலைக்கு போறோம் மாமா. இனிமே எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நீங்களும் அக்காவும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் மாமா. எங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்காங்க மாமா. உங்க மேல ஒரு தப்பு இல்லப்பா, உங்களையும் அக்காவையும் புரிஞ்சுக்காம. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.